வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மீனை நல்லா கழுவி நான் சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். இது கூட நம்ம வந்து இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இது கூட நான் வந்து இப்போ பாதி லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சு விட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 30 நிமிஷத்துக்கு நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சாதான் நம்மளுக்கு மசாலாலாம் உதிராமல் கிடைக்கும். இப்போ நான் ஒரு தவா எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா இப்போ சூடாயிருச்சு. இது கூட நம்ம 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்த மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைட் மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடையில் மெதுவாக திருப்பி போடுங்க. அவசரப்பட்டு திருப்பினீங்கன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் மெதுவாக பார்த்து திருப்புங்க. அதே மாதிரி ஃப்ளேமை வந்து ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மீன் கருகிடாமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே மீன் நல்லா வெந்துருச்சு. மசாலாவும் நல்லா உதிராமல் இருக்குது பாருங்கள். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு மீன் வறுவல். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.